அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்காக இஸ்லாமிய எதிரிகள் எவ்வளவோ விதமான சதிகளை அரங்கேற்றி வருவதை நாம் பார்க்கின்றோம். இது நோன்பு மாதமாக இருக்கின்றது. இதிலையும் கூட நோன்பு பிடிப்பதற்கு தடை. எங்க சீனா என்ற ஒரு நாட்டில் முஸ்லீம்கள் நோன்பு வைப்பதற்கு தடை போட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னா, எப்படியாவது இஸ்லாத்தை ஒழித்து விட வேண்டும், எப்படியாவது இஸ்லாத்தை அழித்து விட வேண்டும் என்பதை கண்கலம் கட்டி கொண்டு நீ எப்படி நோன்பு வைக்கலாம், நோன்பு வைக்க கூடாது. எந்த அளவிற்கு என்றால், சைனாவில் இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், அவர் அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் எடுத்து சொல்றாரு. விஷயம் வெளியே போகக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க, இந்த செய்தி போயிடக்கூடாதுன்றதுல. நாங்களும் நல்லவங்கன்ற மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கானே ஒழிய, ஆனால் நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா, முஸ்லீம்கள் நோன்பு வைக்க தடை. நோன்பு வச்சுக்கிட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்னா, இங்க எப்படி பிட்டடிக்கக்கூடியவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பறக்கும் பட வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி நோன்பு வைக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பறக்கும் பட வச்சிருக்காங்க. போய் ஒவ்வொரு ஆள்கிட்டயா தண்ணி குடிக்க சொல்றது, மிட்டாயை தின்னுன்றது, சோத்தை தின்னுன்றது, நோன்பு வச்சிருக்காங்களா இல்லையான்னு கண்காணிக்கிறதுக்கு முஸ்லீம் பொறுப்பாளர் ஒருத்தவர் வேற இதுல பாத்துக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி அநியாயம் செய்வது, அதோடு மட்டும் இல்லாம முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பகுதியில நோன்பு டயத்துல ஒருத்தவர் பகல்ல ஹோட்டல் அடைக்கிறாருன்னா அவருக்கு ஃபைனை போடுறது. நீ எப்ப ஹோட்டல் அடைச்ச, ஹோட்டலை திறந்து வை என்று சொல்லி நிர்பந்தப்படுத்துவது. நோன்பு வைத்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அவங்கள தூக்கி வீசுவோம், மீறி நோன்பு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்கன்னா உன் டிசியை கொடுத்து அனுப்புவோம், மேற்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு வராம லீவை போட்டீங்கன்னா லீவு முடிஞ்சு என்னைக்கு வர்றே அன்னைக்கு டிசியை கொடுப்போம் உனக்கு. எப்படிப்பட்ட கொடுமைகள் பாருங்க. இவங்க எல்லாம் ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்க. இவனுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கின்றது என்று தெரியவில்லை. அப்ப நீங்கள் இப்படி எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் முஸ்லீம்களை கொஞ்சம் நெஞ்சம் பாடுபடுத்தல. மதரசாக்களுக்கு போகக்கூடாது என்ற சட்டங்கள், குர்ஆன் டிரான்ஸ்லேஷன், அவன் கொடுக்கிற டிரான்ஸ்லேஷன் ஒரு வீட்டுக்கு ஒண்ணுதான் வைத்திருக்க வேண்டுமா, சீப்பை ஒழிச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, குர்ஆனை படிக்க விடக்கூடாது என்பதற்காக ஒரு குர்ஆன் மட்டும்தான் வைத்திருக்க வேண்டும் சட்டம். யாராவது ஒருத்தர் முஸ்லீமா இருந்து மதம் இல்ல, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டேன் என்று சொன்னால் அந்த மாதிரியான ஆளுகளுக்கு சலுகைகள், அந்த மாதிரி நீ வெளியே வந்துட்ட அப்படின்னா உனக்கு அதிகமான சலுகைகளை கொடுக்கிறோம் அப்படின்றது. முஸ்லீமா ஒருத்தவன் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய அந்த பாஸ்போர்ட், ஈஸியா பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஐடி ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம். டிஎன்ஏ டெஸ்ட் கேட்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் நீ ஒப்படைச்சாதான் உனக்கு பாஸ்போர்ட் வழங்கப்படும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அளவுக்கு கொடுமைகள் நிறுத்தப்படுகின்றது என்றால், அவ பள்ளிவாசல்ல உரை இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அவன் என்ன சொல்றானோ அவன் போட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த சுன்னி ஜமாத் ஹஜ்ரத் மாதிரி ஒரு ஆளை போட்டு ஏஜெண்டாக வைத்துக் கொண்டு அவன் சொல்றதான் பேச வேண்டும். மீறி வேற ஏதாவது பேசினா தூக்கி உள்ள வைக்கக்கூடிய அளவிற்கு இப்படிப்பட்ட கொடுமைகள். நோன்பு வைக்கிறது, நான் என்னுடைய நம்பிக்கையின் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் உண்ணாமல் பருகாமல் இருந்தா அது ஏன் உன்னை என்ன பாதிக்குது, அதுல என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு என்னன்னு கேட்டா, அது உடல்நிலைக்கு பாதிப்பான். நோன்பு வைக்கிறது உடல்நிலைக்கு பாதிப்புன்னு சொல்லக்கூடிய உலகமாக அறிவாளிகள் இவங்க தான். எப்படிப்பட்ட கேடு கெட்டவங்களா இருக்காங்கன்னு பாருங்க. இவனுக்கு மூளையே வேலை செய்யவில்லை. ஏன்? நோன்பு என்பது அந்த 12, 13 மணி நேரம், 14 மணி நேரம் சாப்பிடாமல் பருகாமல் இருப்பது எந்த அளவிற்கு உடல் நலத்திற்கு நன்மை பயக்கின்றது என்பதை பட்டியல் போட்டிருக்கின்றார்கள். ஆய்வு முடிவுகளை வெளியிட்டு இருக்கின்றார்கள். கேன்சரை தடுக்கக்கூடிய அளவிற்கு நல்லறமாக இருக்கின்றது என்பதை ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த கூறுகிட்டவங்க என்ன செய்யறாங்க, உடலுக்கு கேடு அப்படின்றான். நீ இப்படி சொல்றிய, நீ இப்படி சொல்லக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்த கேடு கெட்டவர்களை பார்த்து கேட்கின்றோம், உனக்கு நோன்பு வைக்கிறது கேடு, நோன்பு கஞ்சி குடிக்கிறது கேடு, ஆனா நாய் கஞ்சி குடிக்கலாமா?